ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு கையளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் 1, 2 ஊட்டி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறதுனால குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சளவு புளியை கரைச்சி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் எந்த மீன் வேணாலும் நீங்கள் போட்டுட்டு மீன் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.